ஜனநாயக மக்கள் ராஜ்யத்தின் நிறுவனத் தலைவர், தமிழக நாயுடு பேரவையின் மாநில தலைவர் டாக்டர் டி குணசேகரன் தற்போது நடைபெறவிருக்கும் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த இங்கே பல அமைப்பினுடைய தெலுங்கு அமைப்பினுடைய தலைவர்கள் அமர்ந்துள்ளார்கள். அவர்களின் சார்பாகவும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெலுங்கு வேட்பாளர்களுக்கும் மற்றும் நாங்கள் ஆதரவு கொடுத்த வேட்பாளர்களுக்கும் தேர்தலில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அதன்படி இன்று கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு நான் சார்ந்த ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாகவும் தமிழக நாயுடு பேரவையின் சார்பாகவும் மற்றும் இன்னபிற தெலுங்கு அமைப்புகளின் சார்பாகவும் கோவை பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுக்க வந்துள்ளோம். இந்த 24ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற கோவை பாராளுமன்ற தேர்தலில் முழுக்க தெலுங்கர்களின் ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் அதன் வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவினை கொடுக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையின் சந்திப்பின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாச்சு கேக்குறீங்களா? உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த பாராளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் 9 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. 22 லட்சம் பேர் இதனுடைய வாக்காளர்கள். இந்த 22 லட்சம் பேரில் 9 லட்சம் பேருக்கு மேலே தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார். 3 லட்சம் பேருக்கு மேலே நாயுடு நாயக்கர் இனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார். நீங்க களத்துல அதிமுக பிரச்சாரம் மேற்கொள்ள போறீங்களா? எந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கு முன்னெடுத்து போறீங்க? ரொம்ப குறைந்த நாட்கள் மட்டுமே இருக்கு, எப்படி திட்டமிட்டிருக்கீங்க? இங்கு அமர்ந்திருக்கின்ற சமுதாய தலைவர்கள் முழுக்க அந்தந்த பகுதியில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சார்ந்த கட்சியின் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன். அதிமுகவுக்கு கடந்த ஒரு 1000 வருடங்களுக்கு மேலாக தெலுங்கின மக்களும் நாயுடு நாயக்கர் இன மக்களும் இந்த தமிழ்நாட்டில் வசித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 50-60 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் எந்த அரசியல் சார்ந்த கட்சிகளும் கொடுக்கவில்லை.